நூடுல்ஸ் சாப்பிட்றேன் உனக்கு அவ்வளோ அது இருக்குண்ணா, கொத்தமல்லி சாப்பிட்றேன் எனக்கு அவ்வளோ அது இருக்கும். படம் ஜாலியாக ஃபன்னாக இருக்குது. டக்குற மாதிரி தான் படம் போகுது. ஒரு அடல்ட்டான மூவி, அடல் பேஸ் பண்ணி வர மூவி, அவ்வளோ தான். வேறு மாதிரி பெருசாலாம் எதுவும் இல்லை. ஜாலியாக ஒரு ஃபன்னாக பையா படம் மாதிரி இருக்குது. பூங்காற்றே பூ போல வந்தாலி வள் இப்படி தான் போயிட்டு இருக்கு படம். ஜாலியாக ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணுறாப்புல, சாக்ஸ் பண்ணுறாப்புல, அப்படி போகிறாப்புல ஜாலியாக. இதுதான் படம், வேறு பெருசாலாம் எதுவும் இல்லை. யோகி பாபு சூப்பராக பண்ணியிருக்காப்புல, ஜாலியாக பண்ணியிருக்காப்புல, ஃபன்னாக பண்ணியிருக்காப்புல. ஃபேமிலி படம் தான் சொல்கிறாங்க, ஆனால் யூத்துக்கு தான் அதை பார்க்கணும். ஃபேமிலி வந்து கொஞ்சம் ப்ரிஃபரபுளாக இல்லை, கொஞ்சம் சீன்ஸ் அப்படி இருக்குது. டக்கர் படம் பார்த்தோம் ப்ரோ. டக்கர் படம் சூப்பராக இருக்குது. அதாவது படம் சூப்பராக இருக்குதுன்னா சித்தார்த் சூப்பராக இருக்காரு, அவருக்காக தான் நான் வந்தேன். எனக்கு நல்ல ட்ரீட் படம், ஓகேங்களா? அதாவது சித்தார்த்காக. மற்றபடி ஸ்டோரி வைஸ், ஸ்க்ரீன் பிளே வைஸ் பார்த்தீங்கன்னா படம் ரொம்ப லேகிங். அது என்னென்னா ஸ்டோரி விறுவிறுப்பாக இல்லை, வில்லனும் கொஞ்சம் அழுத்தமாக இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஃபெமினிஸ்ட் சீன் சில சீன்ஸ் இருக்குது, அது தேவையில்லாத சீன்ஸு. படத்தில் லேகிங் நிறையா இருக்குது. மியூசிக்கு, சாங்ஸ் வைஸ் படம் அந்த அந்த விஷயத்தில் படம் சூப்பராக இருக்குது. சித்தார்த் கம்பேக் தான். அவரை வந்து நல்லா மற்ற டேரக்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா அவ்வளோ ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது. செம்ம ஆக்ஷன் சீக்வன்ஸு அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, ஆனால் அவருக்காக தான் வந்தேன். எனக்கு ட்ரீட்டாக இருக்குது. மற்றபடி ஸ்க்ரீன் பிளே ஒன்றுமே இல்லை, ஸ்டோரி ஒன்றுமே இல்லை. இன்னும் டேரக்டர் நல்லா கொஞ்சம் விறுவிறுப்பாக கொண்டு போயிருந்தா நல்லா இருந்துருக்கும். அப்படிங்களா? அது தெரியல. இன்னும் விறுவிறுப்பு வேணும் படத்தில். விறுவிறுப்பே இல்லை படத்தில். செம்ம லேகிங் இருக்கிறதுனால ஆடியன்ஸ் வந்து டைவெர்ட் ஆவாங்க. ஸோ ஆமாம், யோகிபாவோட காமெடி கொஞ்சம் மக்கள் சிரிக்கிறாங்க, அது மட்டும்தான் ஓகேன்ற மாதிரி செகண்ட் ஹாஃபில். மற்றபடிக்கு எதுவும் இல்லை. ஆமாம், அவங்க போர்ஷன் சூப்பராக அடிச்சிருக்காங்க. ஆனால் ஃபெமினிஸ்ட்னு சொல்லிட்டு தேவையில்லாத சீன்ஸ் நிறையா இருக்குது, அதெல்லாம் கட் பண்ணியிருக்கலாம். வேறு எதுவும் நல்ல சீன் வச்சிருக்கலாம். நிறைய சீன்ஸ் லேகிங் எல்லாமே வருது. அவங்க ஸ்மோக் பண்ணுறாங்க, இல்லை படத்துக்கு தேவைன்னு வச்சுருக்காங்க, பட் தவிர்த்துருக்கலாம் அவ்வளோ. ஏன்னா ஃபெமினிஸ்ட்னு சொல்லிக்கிறாங்க. ஃபேமிலியான ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம், யங்ஸ்டர்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க. ரேட்டிங்களா 7/10. நான் ஒன்றும் பெருசாக அவ்வளோ எனக்கு படத்தை பற்றி தெரியாது, பட் படம் பார்க்கும்போது லேகிங் நிறையா இருக்கிறதுனால டிசப்பாயிண்ட் ஆகுது. மற்றபடிக்கு இன்னும் விறுவிறுப்பாக போயிருக்கலாம். வில்லன் கேரக்டர் எல்லாம் அழுத்தமாக கொடுத்துருக்கலாம். தேங்க்ஸ். யாரோட ஆக்டிங் நல்லா இருக்கு? யோகி பாபு வெஸ்ட் சித்தார்த் obviously சூப்பரா பண்ணிருக்காரு. தம்பி படம் பிடிப்பா இருக்கு. சோ படம் பிடிச்சா இருக்கு. நான் படப்னா இருக்கு. படப்னா இருக்கு. ஜி படம் பிடிச்சிருக்கு. சூப்பரா இருந்தது. ஒன் டைம் பார்க்கலாம். மாஸ் என்டர்டெயின்மெண்ட், ஆக்ஷன். 2.5 years அப்புறம் யா வெரி நைஸ். லைட் ரோல், பட் ஆனால் நல்லா அந்த இமோஷனோட ஹி டிட் வெரி வெல். சித்தார்த் அண்ட் யோகி பாபு காமெடி ரொம்ப நல்லா இருந்தது. ஹீரோயின் ஆல்சோ திவ்யான்ஷா, ஷி வாஸ் வெரி குட். திவ்யான்ஷாவோட ரோல் வந்து ஒரு கோல்டன் ரோல் மாதிரி ட்ரைலர்ல காட்டிருக்காங்க. அந்த படத்துல எப்படி இருந்துச்சு? யா ஷி கேரிஸ் இட் ஆஃப். பெரிய ரோல் கிடையாது, பட் ஆனால் ஷி டஸ் வெல். நல்லா ஆக்டிங்லாம் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. படத்துல நிறைய கார் சேஸ் அதெல்லாம் நல்லா இருந்தது. ஃபாஸ்ட்டாக இருந்தது. யா நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லா ஃபாஸ்ட்டாக போச்சு, டைமே லேக் ஆகலை. செகண்ட் ஹாஃப்க்கு நடுவில் ஒரு இடத்துல லேக் ஆகிற மாதிரி இருந்தது, பட் இட் பிக்ட் அப். இட் வாஸ் வெரி நைஸ். மியூசிக் எப்படி? மியூசிக் வாஸ் ரொம்ப ஹிட் ஆகுமா தெரியல, பட் இட் வாஸ் குட். அது ரொம்ப நான் சொல்ல முடியல. மியூசிக் வாஸ் ஓகே, ஒன் சாங் வாஸ் ஓகே, பட் நாட் பேட். அதர்வைஸ் ஆக்டிங் வாஸ் குட். ஃபாஸ்ட் மசாலா படம் நல்லா இருந்தது. தேங்க்யூ சார். நல்லா இருந்தது. ஹீரோனுக்கு ஸ்பேஸ் நல்லா இருந்தது. பரவாயில்ல, நல்லா இருக்குது. ஸ்டோரியும் நல்லா இருக்குது. இது ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கா? கொஞ்சம் பார்க்கலாம், பட் பசங்களோட வேண்டாம், பட் ஓகே ஃபேமிலியாக பார்க்கலாம். ஸ்டோரி வைஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கு? ஸ்டோரி நல்லா இருக்குது, படம் நல்லா இருக்குது. யோகி பாபுவோட காமெடி எந்த அளவுக்கு? காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. குட். பாருங்க ப்ரோ, பார்த்தா தெரியும். பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம், அவ்வளோதான். என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சாங்ஸ்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை, போதும். எனக்கு பிடிக்கல.